Alternating current டாபிக்ல இருந்து நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The frequency of a sinusoidal wave E is equal to 0.4 cos 2000t plus 0.8. 0.8 என்றது initial phase would be dash ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைமை தான் நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக ஒமேகான்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் வந்து ஒமேகான்னு எடுத்துக்கலாம். ஒமேகா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 2000 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக கேட்டது ஃப்ரீக்வன்சி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒமேகாக்கு என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா 2πf நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒமேகா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஒமேகா வேல்யூ 2000 தட் இஸ் ஈக்குவல் டு 2πf எடுத்துக்கப்போ இப்போ இந்த 2000 கேன்சல் பண்ணுங்கப்பா 1000 கிடைக்குது இல்லைங்களா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா பை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ 1000 டிவைட் பை பை அப்படின்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. இது வந்து யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ். ஸோ தட் 1000 டிவைட் பை பை ஹெர்ட்ஸ்ன்றது தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சைனூசாய்டல் வேவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி மீன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஏசி பவர் சப்ளை வந்து ஜென்ரேட் பண்ணுறது எவ்வளோ பவரில் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். அதாவது இந்தியாவில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சோர்ஸ் வந்து ஏசி வந்து சப்ளை பண்ணுறது வந்து எந்த ஃப்ரீக்வன்சிலனா 50 ஹெர்ட்ஸில் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஹெர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 சைக்கிள் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ் பிளேஸில் சைக்கிள் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 220 volt AC is more dangerous than 220 volt DC because அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏசி வோல்டேஜ் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டிசி வோல்டேஜுக்கு வந்து ஜென்ரலாக வந்து கான்ஸ்டன்டாகவே இருக்கும். அதனால ஃபார் எவர் 220 வோல்ட் வருது. இப்போ நமக்கு இது ஷாக் எல்லாம் அடிக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்ட்னால தான் ஷாக் அடிக்கும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பீக் பொட்டன்ஷியல் இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு இருக்கும். நமக்கு இங்கே கொடுத்தது என்ன பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்எஸ் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிசிக்கு ஆர்எம்எஸ் பொட்டன்ஷியல் இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் எல்லாமே சேமா இருக்கும். ஆனா வந்து இந்த ஏசி வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பீக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்எம்எஸ் வேல்யூ இன்ட்டு √2 வரும். ஆர்எம்எஸ் வேல்யூ இன்ட்டு √2 வரும். அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ 220 இன்ட்டு √2 அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வந்து ஏசி வோல்ட் வந்து 220 √2 வோல்ட் இருக்கும். இது வந்து கிரேட்டர் தென் டிசி வோல்ட்டா வந்துருது. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பீக் கரண்ட் வரும், பீக் பொட்டன்ஷியல் வரும் இல்லை 220 √2ன்னு. இப்போ இங்க பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த டைம்ல மோர் டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு எடுத்துடுறோம். ஸோ அதனால என்ன சொல்லலாம், பீக் வோல்டேஜ் ஆஃப் ஏசி இஸ் மச் லார்ஜர் தேன் 220 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன சொல்றோம்னா ஏசி இஸ் டேஞ்சரஸ் தேன் டிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு டேக் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பவர் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு யூஸ் பண்ற பிளேஸுக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்ட்டை கொண்டு வரீங்களா, அப்போ பவர் கான்ஸ்டன்டா கொண்டு வரணும், பவர் லாஸ் ஆகாம. பவருக்கு வந்து பொட்டன்ஷியல் இன்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொண்டு வரணும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கரண்ட் இருக்கணும். ஸோ கரண்ட் கம்மியா கொண்டு வரணுமா அதிகமாக கொண்டு வரணுமா பார்த்தோம்னா அக்கார்டிங் டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் H இஸ் ஈக்குவல் டு I² RT தானப்பா. அப்போ கரண்ட் அதிகமா இருந்தால் ஹீட் எனர்ஜி நிறைய எனர்ஜி லாஸ் ஆயிரும். கரண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ கரண்ட் வந்து லோவா இருக்கணும், பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கணும். அப்படி வரும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு பவர் கான்ஸ்டன்ட் வருது, கரண்ட் லோவா இருக்கிறதுனால ஹீட் எனர்ஜி டிசிபேட்டடும் வந்து நமக்கு லாஸ் ஆகிறது குறைவா இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அதனால வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கணும், ஹை பொட்டன்ஷியலா இருக்கணும், லோ கரண்டா இருக்கணும். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், ஹை வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட். அப்படி டிரான்ஸ்மிட்டிங் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஹை வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட்ல பண்ணும்போது லாஸ் இன் எனர்ஜி அக்கார்டிங் டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னால மினிமைஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An AC voltage is given by E is equal to E0 sin omega t. Then the mean value of voltage calculated over any time interval of t/2 second is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ஏசி பொட்டன்ஷியல் இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இப்படி எடுத்துக்கிறோம். இப்ப மீன் பாத்தீங்கன்னா 0 to t செகண்ட், 0 to 0 இது t/2 செகண்ட் வரை எடுத்துக்கோம்னா இது வரைக்கும் மீன் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பீக் பொட்டன்ஷியல் E0ன்னு எடுத்துங்க. இது வந்து சால்வ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அதாவது எப்படி சால்வ் பண்ணணும்னா மீன் வோல்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் E0 sin 2πt டிவைட் பை கேபிட்டல் T போட்டு இன்ட்டு டிடின்னு போட்டுட்டு டிவைட் பை t/2ன்னு போடணும். இது இன்டகிரேட் பண்ணும்போது 0 to t/2 இன்டகிரேட் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா கிடைக்கிறதா நமக்கு மீன் வோல்ட் டியூரிங் ஆஃப் அதாவது 0 to t/2 செகண்ட்ல அப்படின்னு எடுக்கிறது. ஸோ இது இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2E0 டிவைட் பை π/2 சாரி 2E0 by π அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஆனால் இதுலேயே கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக கூட யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்னா இங்கே சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓவர் எனி டைம் இன்டர்வல் ஆஃப் t/2 செகண்ட் சொல்லிட்டாங்க. இதே 0 to t/2 செகண்ட் என்னும்போது இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அதனால இந்த ஆன்சர் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஆனா வந்து எனி டைம் t/2 அப்படின்னு சொன்னதால கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ வந்து இங்க இந்த பாசிட்டிவ் பீக்ல இருக்கிற டைம்ல t/4 டைம் அது. இதுல இருந்து நெகட்டிவ் பீக் வர்றது 3t/4ன்னு எடுத்துக்கங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ இந்த இன்டர்வல் t/2 தானே வருது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 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 t/4 இருந்து 3t/4 டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைம் இன்டர்வல் வந்து t/2 தான். ஆனா இதுல வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் பார்க்கும்போது பாருங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு மொத்தமா இது வந்து இந்த இந்த டைம் இன்டர்வல்ல 0 மீன் கரண்ட்னு வந்துருது. ஸோ அதனால மேபி 0ன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இங்க இவங்க மீன் பண்ணது நம்ம என்ன அப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா 0 to t/2 செகண்ட்ல தான் மீன் கரண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு தேர்ட் ஆப்ஷனே கரெக்ட்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 220 volt 50 hertz AC is applied to a resistor. The instantaneous value of voltage is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்பவுமே நமக்கு சர்டன் பொட்டன்ஷியல் கொடுத்தாவே அது RMS பொட்டன்ஷியல் நான் அஸ்யூம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ RMS பொட்டன்ஷியல் எடுத்துங்க. நம்ம எழுதும்போது எப்படி எழுதுனா V is equal to V0 peak potential into sin omega t அப்படிதான் நம்ம எழுதணும். அப்போ V0 equal to என்ன பார்த்தீங்கன்னா RMS potential into root-ன்னு போடணும். இங்க V0 220 வோல்ட் சாரி RMS வந்து 220 கொடுத்துருக்காங்க. 220 into root இதுதான் வந்து பீக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஒமேகா எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2πf. ஓகேங்களா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 50 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஃப்ரீக்வன்சி 50 போட்டோம்னா 100 பை அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஒமேகா வேல்யூ இந்த V0 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் ஈக்குவல் 220 √2 இது பீக் பொட்டன்ஷியல் இந்த சைன் ஒமேகா டி ஒமேகா வந்து 100 பை இன்ட்டு டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The instantaneous current in an AC circuit is I is equal to √2 sin 50t plus pi/4. The RMS value of current is dash ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கோஎபிஷியன்ட் ஆஃப் சைன் தீட்டா இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து என்ன சொல்றேன்னா பீக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பீக் கரண்ட் வந்து √2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேட்ட கொஸ்டின் வந்து ஆர்எம்எஸ் கரண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பீக் கரண்ட் √2 தானே கொடுத்துருக்காங்க. பீக் கரண்ட் டிவைட் பை √2 தான் வந்து ஆர்எம்எஸ் கரண்ட். ஸோ √2 டிவைட் பை √2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் 1 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் செவன்த் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The peak value of an alternating current is 5 ampere and its frequency is 60 hertz. Find its RMS value and time taken to reach the peak value of current starting from 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்ல கொஸ்டின் இது பாருங்க. ஆக்சுவலாக அது கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா சைனசாய்டல் வேவா அப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த பீக் கரண்ட் வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டது ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஆர்எம்எஸ் கரண்ட். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 0 டைம்ல இருந்து பீக் கரண்ட் வரதுக்கு t/4 டைம் தானே, இந்த டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம் t/4ம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது பீக் கரண்ட் வந்து 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து 60 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. அதாவது பீக் கரண்ட் டிவைட் பை √2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ பீக் கரண்ட் வந்து 5 டிவைட் பை √2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இந்த √2ன்றது 1.414 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை என்ன கொஞ்சம் மாற்றிக்கணும் எழுதிக்கலாம். 5 இன்ட்டு √2 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ல மல்டிப்ளை பண்ணணும். 5/2 வந்து 2.5 2.5 இன்ட்டு 1.4 அப்படி மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆல்மோஸ்ட் 3.536 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து ஆர்எம்எஸ் கரண்ட். ஓகேங்களா? அடுத்த டைம் டேக்கன் வந்து 0 to பீக் கரண்ட் வரதுக்கு அதாவது 1/4 ஆஃப் தி சைக்கிள். ஸோ t/4 டைம் வேணும். சரிங்களா? இந்த t என்றது 1 பை ஃப்ரீக்வன்சி போட்டுக்கலாமா? டைம் பீரியடுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1 பை ஃப்ரீக்வன்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால டைம் டேக்கன் வந்து டைம் பீரியட் பிளேஸ்ல 1 பை ஃப்ரீக்வன்சி போட்டு அந்த 4ன்றது அப்படியே 4 போட்டுங்க. இப்போ வந்து 1/4 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 16 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்னா t இஸ் ஈக்குவல் டு 1/240 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 0.4167 அப்படின்னு நமக்கு வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி எழுதிக்கலாம் 4.167 இன்ட்டு 10⁻³ மில்லி அப்படின்னு போட்டு மில்லி செகண்ட் போட்டுக்கலாம். அப்படின்னா டைம் டேக்கன் வந்து 4.167 மில்லி செகண்ட் வருது. ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து 3.536 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருப்பா. If an alternating voltage is represented as E is equal to 141 sin 628t, then the RMS value of the voltage and the frequency are respectively dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க இந்த 141ன்றது தான் பீக் பொட்டன்ஷியல். இந்த 628 கோஎபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் வந்து ஒமேகா. ஸோ ஆர்எம்எஸ் பீக் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 141
RMS பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ RMS பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? பீக் பொட்டன்ஷியல் பை √2. அப்போ பீக் பொட்டன்ஷியல் வந்து 141 போட்டு √2 வந்து 1.41 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா இருப்பேன். இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 100 வோல்ட்னு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? 6 to 8ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா? 2πf இஸ் ஈக்குவல் டு 6 to 8. ஓகேங்களா? இந்த 2 into π வந்து 6.28. கரெக்டுங்களா? 6.28. ஏன்னா π வந்து 3.14ன்னு வச்சுங்க. into f is equal to 628. கரெக்டா? அது அப்போ இந்த 6.28 இந்த 628 கேன்சல் பண்ணா 100 வருது. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 100 ஹெர்ட்ஸ். அப்படின்னா பாருங்க, RMS வோல்டேஜ் 100 வோல்ட், பீக் இது ஃப்ரீக்வன்சியும் 100 ஹெர்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ தட் 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10th கொஸ்டின் பாருங்கப்பா. An alternating current in a circuit is given by I equal to 20 sin 100 pi t plus 0.05 pi ampere. The RMS value and the frequency of current respectively are dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக் கரண்ட் வந்து 20. கரெக்டுங்களா? அப்போ I0 ஈக்குவல் டு 20 வந்திருக்கு. RMS கரண்ட் கேட்டிருக்காங்க. RMS கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னா பீக் கரண்ட் டிவைட் பை √2 போட்டாச்சு. பீக் கரண்ட் வந்து 20 டிவைட் பை √2 போட்டால் அந்த √2 20 கேன்சல் பண்ணால் 10√2 ஆம்பியர் கிடைச்சிருக்கு. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் என்ன சொல்லுங்க? ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 100 பைன்னு இருக்கு. இந்த ஒமேகா தான் 2πf நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 100 பைன்னு போட்டோம்னா இந்த பை கேன்சல், இந்த 2 100 கேன்சல் பண்ணால் 50 வருது. ஸோ தட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ், RMS கரண்ட் வந்து 10√2 10√2 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தட் இந்த 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.